ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஓட்ஸ் குக்கீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸு, சியா சீட் வச்சு செய்துக்கலாம். பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட், பாதாம், வால்நட் எடுத்திருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸில் ப்ளூபெர்ரி, கிரான்பெர்ரி, ஆப்ரிகாட், பேரிச்சம்பழம், கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, ஃபிக் எடுத்திருக்கேன். வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குன்னா அது கூட எடுத்துக்கலாம். சியா சீட் எடுத்துக்கலாம். ஓட்ஸு, இது தேவையான பொருள் இவ்வளோ தான். இப்போ நம்ம நட்ஸ்லாம் எடுத்து ஒரு பேனில் போட்டு வறுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். கைப்பு இருக்கிற சுட்டு பொறுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயே நட்ஸ்லேயே ஏலக்காயும் சுக்கு தூளும் போட்டு வறுத்துக்கலாம். சுக்கு வந்து தூளாக இருக்குது, நீங்கள் கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை போட்டு வறுத்துக்கலாம். நான் அரைக்க தான் போகிறோம். இது கைப்பு இருக்கிற சூடு வந்துச்சு. ஸ்டவ் அணைச்சிட்டு 1 டீஸ்பூன் அளவு பட்டைப்பொடி போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இப்போ சியா சீட் 2 டேபிள் ஸ்பூன் சியா சீட் எடுத்துக்கிறேன். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம பேரிச்சம்பழத்தில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துடலாம். ஒரு பவுலில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கரெக்டாக அரை டம்ளர் ஊற்றினா போதும், நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை. எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் எடுத்து ஒரு அலசி எடுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்து அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். கரெக்டாக அரை டம்ளர் தண்ணி போதும், நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. கொதிக்க வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சப்புறம் ஸ்டவ் அணைச்சிடலாம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஆறட்டும் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம். அதுக்குள்ளே ஓட்ஸ் எடுத்து வறுத்துக்கலாம். 2.5 கப்பு ஓட்ஸ் எடுத்துருக்கேன். அது அப்படியே ஓவனில் ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கிறேன். கடாயில்னா கைப்பு இருக்கிற சூட்டுக்கு வறுத்தா போதும். இந்த மாதிரி கைப்பு இருக்கிற அளவுக்கு வறுப்பட்டால் போதும். நட்ஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்ச நட்ஸ்லாம் ஓட்ஸ்லேயே போட்டுக்கலாம். ஓட்ஸ் பவுல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதுலேயே நம்ம அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. ஆறினப்புறம் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி வெந்துச்சுன்னா நல்லா நம்மளுக்கு ஒரு பைண்டிங்க்கு நல்லாயிருக்கும். அதே போல் ஸ்வீட் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சர்க்கரை, வெல்லம், தேன் எதுவுமே சேர்த்து போகிறதில்ல. அதே போல் ஆயிலோ, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, பட்டரு எதுவுமே சேர்த்து போகிறதில்ல. அந்த மிச்சம் இருக்க தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றணும், நிறைய தண்ணி சேர்த்தக்கூடாது. அரைச்ச ஃப்ரூட்ஸ்லாம், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அப்படியே ஓட்ஸில் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன். சியா சீட்லாம் நல்லா உரிச்சு சியா சீடும் போட்டுக்கலாம். தண்ணி எந்தளவுக்கு கம்மியாக ஊற்றணுமோ அந்தளவுக்கு கம்மியாக ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம பேக்கிங் பவுடரும் போட போகிறதில்ல, சோடா போட போகிறதில்ல, எதுவுமே கிடையாது. இப்படியே தான் பேக் பண்ண போகிறோம். தண்ணி ரொம்ப அதிகம் ஆகக்கூடாது. இதுவே கரெக்டாக போகும். ஓட்ஸுக்கு ஒரு பைண்டிங் கொடுக்கும். நல்லா கை வச்சு நல்லா அமுத்தி பிசைஞ்சு விட்டுறலாம். பிசைஞ்சிட்டு உருட்டினீங்கன்னா பாருங்கள், நல்லாவே உருட்டுறதுக்கு வருது. இப்போ கையில் நான் ஆயில் கூட அப்ளை பண்ணல, அப்படியே தான் உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஆயில் இல்லைன்றாலும் ஒரு சொட்டு கூட ஆயில் சேர்க்க கிடையாது. அப்படியே தட்டி காமிச்சாலும் நல்லா வருது. ஒரு பேக்கிங் ஷீட்டில் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். பேக்கிங் ஷீட் இல்லைன்னா ஒரு தட்டிலையே நம்ம ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சமாக மாவு, கோதுமை மாவு ஜலிச்சு வச்சுக்கலாம். நான் வந்து இதுக்கு எதுவுமே செய்யலை. நான் மாவு சேர்க்க கிடையாது, ஆயில் சேர்க்கக்கூடாதுன்றனால இப்படியே செய்துட்டேன். அவன் வந்து 180 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தேன் பாருங்கள். சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா 2 மாதம் வச்சுருக்கலாம். வெளியிலனா ஒரு 10 நாள் வச்சுக்கலாம். தேங்க்யூ.